மாயாத்துக்காரியே, எங்க குல தெய்வமே, மண் உலகத்தில் இருந்து பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எழுதி முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம். கடல் போற்றி ஆலிமிசை கல்மதிப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலிய திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவி நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி உய்ப்பது வேதனாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாமமே நம சிவாயவே. கேடா வரியமனை கிட்ட வராதே தூர போடா என்று விரட்டி தன் பொற்கமலத்திற்கீழ் வாடா என்று அழைத்து என்னை வாழ்வித்த அம்மா உன்னை கூடாதென்று தடுப்பவர் யாரோ எங்கள் கோமதித்த ஈஸ்வரியே. வெற்பை கூறு செய்து அணிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலாம் பள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வளாது வெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவில்லா உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அவர மகாதேவா. மாரியே இருக்கும்படி மாரியே, ஈராத்துக்காரியே, எங்க குல தெய்வமே, பிரியவளே மாரியே, இருமுடி பிரியவளே, அபிஷேக பிரியவளே, அலங்கார பிரியவளே, பிரசாத பிரியவளே, அருள் பாலிக்கும் பிரியவளே, ஆரி முருகருக்கு, வெற்றிவேல் முருகருக்கு, வீரவேல் முருகனுக்கு, கருப்பண்ண சாமிக்கு, கருப்பண்ண சாமிக்கு, கருப்பண்ண சாமிக்கு. வாழ்க ராமகிருஷ்ணர் புகழ். வருக வருக என வரவேற்கிறோம். திருவடி தேடி பாத யாத்திரை குழு சார்பாக மாரியே ஓம் சக்தி. நாம எல்லாரும் ஒற்றுமையா வந்து பாத யாத்திரை செஞ்சு அவளுக்கு அபிஷேக அலங்காரங்கள், இருமுடி, பாலபிஷேகம், பால் குடம் இருக்கிறது, அக்கடி சட்டி, அது போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தி எல்லா வரங்களையும் வாங்கிட்டு போறோம். இந்த ஆண்டும் நிறைய பேர் வர வாங்க வந்திருக்கீங்க, அந்த மகிழ்ச்சி இருக்கு. இதுவரையில் இருந்ததும் இந்த வட்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒரு உளைச்சலையோட தான் நான் வருவேன் பாத யாத்திரை. இந்த ஆண்டும் வந்தோம், ஆனா அவ 7:30 மணிலேயே நான் வந்து இருக்கும்படிக்காரியே வந்திருக்கேன், எனக்கே பிரசாதத்தை வைன்னு சொல்லி சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதனால நமக்கு அந்த கவலை எனக்கு இல்லை. இனி நீ அவ நடத்துவா பாத யாத்திரை சொன்னோம், நல்லபடியாக நடத்துனா. இப்போ காலையில உணவு நல்லா இருந்துச்சா, குறையா கொடுத்தோமோ அப்படிலாம் இல்லைங்களா? டயத்துக்கு சாப்பிட்டீங்களா? சரி, எந்த குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது நிறையா இருந்தா யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, சரியா? அதை மட்டும் நீங்க மனதில் என்னைக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றத கொஞ்சம் வாழ்க்கையில குறைச்சிக்கோங்க. நாங்க சொல்ற குறை வேற, நாங்க உங்கள்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது உங்களை திருத்துறதுக்கு, நீங்க சொல்லி எங்களை திருத்துறதுக்கு இல்ல, எங்களால உங்களுக்கு மறுபடியும் அந்த பாவத்தை சேர்க்கறதுக்கு குறை சொல்லிருக்கு. நான் வாத்தியார் பிள்ளை அடிக்கிறது அது திருத்துறதுக்கு, ஆனா பிள்ளை வாத்தியார் மண்டையை உடைக்கிறது அது கெட்டு போறது. வித்தியாசம் தெரியுதா? அவர் மட்டும் அடிக்காரு அப்படிங்கப்படுது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து பூஜைகளை நடத்திக்கோங்க. இதுல நிறைய பேருக்கு வரம் கொடுக்க போறோம். இருக்கும்படி தாய் ரெடியா இருக்கா? ஐயா அவரு ஓரிரு வார்த்தைகள் சொன்ன உடனே சின்னத்து வாரனை காமிச்சு நம்ம அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து
சொல் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை.